வணக்கம். ஒவ்வொரு வருஷமும் ஏப்ரல் மாசம் வந்துட்டாலே போதும், புது ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்களோ இல்லையோ, கூடவே இந்த டாக்ஸ், ரூல்ஸ், சேஞ்சஸ்னு ஏகப்பட்ட டென்ஷனையும் கூட்டிட்டு வந்துடுது இல்லையா? இந்த வரி விதிகள்ல வர்ற மாற்றங்களை பார்க்கும்போது நம்ம மனசுல என்ன தோணும்னு நான் சொல்லட்டுமா? ஆமாங்க. நம்ம வைகை புயல் வடிவேலு சொல்ற மாரி, "என்ன கருமத்தடா கட்டி வச்சிருக்கீங்க, ஒண்ணுமே புரியலேன்னு" தான் நமக்கு தோணும். உண்மையிலேயே இந்த டாக்ஸ் சட்டங்கள் அவ்ளோ சிக்கலானது தான். ஆனா, இனிமே கவலையே படாதீங்க. ஏன்னா, இந்த சிக்கலான விஷயங்கள் எல்லாம் ஒண்ணுன்னா பிரிச்சு மேய்ஞ்சு, ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு புரியற மாரி சொல்லப் போறது தான் இந்த விளக்கம். சரி, இன்னைக்கு நாம எதை பத்தி எல்லாம் பார்க்க போறோம்னு ஒரு சின்ன ஓவர்வியூ பார்த்துடலாம். முதல்ல பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஜிஎஸ்டில வந்திருக்கிற அந்த 5 கோடி ரூபாய் இன்வாய்ஸ் விதி. அடுத்து நம்ம எல்லாருக்குமே சம்பந்தப்பட்ட வருமான வரி சட்டத்துல நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை அலசி ஆராய போறோம். அப்புறம் எதுக்கு இந்த மாற்றங்கள் எல்லாம் இப்போ கொண்டு வராங்க, இதனால என்ன பிரயோஜனம்னு பார்ப்போம். கடைசியா இதெல்லாம் நம்மளோட வரி செலுத்துற முறையோட எதிர்காலத்தை எப்படி மாத்த போகுதுன்னு யோசிக்க போறோம். வாங்க உள்ள போலாம். நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது ஜிஎஸ்டில வந்திருக்கிற இந்த இன்வாய்ஸ் ரூல் தான். இதுக்கு ஏன் வரும் ஆனா வராதுன்னு பேர் வச்சிருக்கோம்னா, இந்த விதி உங்களுக்கு பொருந்துற மாதிரி தெரியும். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அது என்னன்னு சரியா புரிஞ்சுக்கலன்னா தேவையில்லாத அபராதம் எல்லாம் கட்ட வேண்டியிருக்கும். சோ கவனமா கேளுங்க. ஆமாங்க, இந்த 5 கோடி ரூபாய் தான் இப்போதைக்கு பிசினஸ் உலகத்துல ஒரு மேஜிக் நம்பர். உங்க கம்பெனியோட மொத்த ஆண்டு வர்த்தகம், அதாவது உங்க சேல்ஸ், நீங்க கொடுக்கிற சர்வீஸ், எக்ஸ்போர்ட்ஸ்னு எல்லாத்தையும் சேர்த்து உங்க அக்ரிகேட் டர்ன் ஓவர் 5 கோடியை தாண்டிடுச்சுன்னா நீங்க இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றது கட்டாயம். இதுதான் ரொம்ப அடிப்படையான விதி. ரொம்ப சிம்பிள். இங்க தான் அசல் ட்விஸ்டே இருக்கு. நிறைய பேர் இங்க தான் குழம்பி போறாங்க. சரிப்பா, என் பிசினஸ் இந்த வருஷம் 5 கோடியை தாண்டிடுச்சு. நான் என்ன நாளையில இருந்தே இன்வாய்ஸ் போடணுமா, இல்ல அடுத்த மாசமா, இல்ல அடுத்த வருஷமா? இதுதான் எல்லார் மனசுலயும் இருக்கிற மில்லியன் டாலர் கேள்வி. இதுக்கான தெளிவான பதில் அடுத்த ஸ்லைட்ல இருக்கு. நல்லா கவனிங்க. கவர்மெண்ட் நீங்க இந்த வருஷம், அதாவது நடப்பு நிதியாண்டுல என்ன டர்ன் ஓவர் பண்றீங்கன்னு பார்க்கல. அதுக்கு பதிலா உங்க வண்டியோட ரியர்வியூ மிரர்ல பாக்குற மாதிரி போன நிதியாண்டுல நீங்க என்ன பண்ணீங்கன்னு தான் பாக்குது. அதாவது 2026-27 வருஷத்துல உங்களுக்கு இந்த ரூல் அப்ளை ஆகுமா இல்லையான்னு முடிவு பண்றது உங்க 2025-26 வருஷத்துல நீங்க பண்ண டர்ன் ஓவர் தான். இதுதான் அந்த வருமானா வராது ட்விஸ்ட். அப்போ நீங்க என்ன செய்யணும்? ரொம்ப சிம்பிள். உங்க ஆஃபீஸ்ல போன வருஷ ஃபைல் எடுங்க. அதாவது 2025-26 ஃபினான்ஷியல் இயர் கணக்க பாருங்க. அதுல உங்க மொத்த வர்த்தகம் 5 கோடி ரூபாயை தாண்டி இருக்கா? ஆமான்னு பதில் வந்தா எந்த சந்தேகமும் வேணாம். வர்ற ஏப்ரல் 1, 2026 இருந்து நீங்க இன்னொரு ரிஜிஸ்டர்ட் பிசினஸ்க்கு, அதாவது B2B கொடுக்குற ஒவ்வொரு இன்வாய்ஸ்க்கும் இன்வாய்ஸ் போடுறது 100% கட்டாயம். ஒருவேளை இதை நீங்க கவனிக்காம விட்டுட்டீங்கன்னா என்ன ஆகும்? சும்மா ஃபைன் மட்டும் கட்ட மாட்டீங்க. நீங்க இன்வாய்ஸ் இல்லாம கொடுக்கிற B2B இன்வாய்ஸ் செல்லாத ஒரு காகிதமா மாறிடும். இதனால உங்ககிட்ட பொருள் வாங்கின உங்க கஸ்டமரால அவங்க கட்டின வரிய இன்புட் டாக்ஸ் கிரெடிட்டா கிளைம் பண்ண முடியாது. இது உங்க பிசினஸ் ரிலேஷன்ஷிப்பே கெடுத்துடும் இல்லையா? சோ இது வெறும் சட்ட விதின்னு நினைக்காம ஒரு நல்ல பிசினஸ் பழக்கமாவே மாத்திக்கோங்க. சரி, ஜிஎஸ்டியை ஒரு ஓரமா வைப்போம். இப்போ வருமான வரி பக்கம் வருவோம். இங்க நடந்திருக்கிறது ஏதோ சின்ன சின்ன மாற்றம்லாம் இல்ல, ஒரு மாபெரும் புரட்சினே சொல்லலாம். இதை முழுசா கேட்டீங்கன்னா நம்ம வடிவேலு சொல்ற மாதிரி நீங்களும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். நம்ம தாத்தா காலத்துல இருந்து, அதாவது கிட்டத்தட்ட 60 வருஷமா நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்த 1961 வருமான வரி சட்டத்தை மொத்தமா தூக்கி போட்டுட்டு ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து ஒரு புத்தம் புதிய சட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க. இது ஏதோ பழைய சட்டத்துல 2-3 திருத்தம் பண்றது இல்ல, மொத்த சட்டத்தையுமே மாத்திட்டாங்க. அந்த பழைய சட்டம் எவ்வளோ பெரிய குழப்பம் மூட்டையா இருந்துச்சுன்னு தெரியுமா? அதுல 819க்கும் அதிகமான பிரிவுகள் இருந்துச்சு. அடேங்கப்பா, அதை படிச்சு புரிஞ்சுக்கிறதுக்குள்ளேயே நமக்கு பாதி ஆயுசு போயிடும். ஒரு வக்கீலாலேயே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஆனா இப்போ இந்த புது சட்டத்தை பாருங்க. பிரிவுகளோட எண்ணிக்கை 536 குறைக்கப்பட்டிருக்கு. இது சட்டத்தை எளிமையாக்கணுன்ற நோக்கத்துல எடுத்த ஒரு முக்கியமான முதல் படி. இன்னும் நிறைய இருக்கு, ஆனா இது ஒரு நல்ல ஆரம்பம். இந்த டேபிள் வித்தியாசத்தை இன்னும் தெளிவா காட்டுது பாருங்க. செக்ஷன்ஸ் குறைஞ்சிருக்கு. அதை விட முக்கியம் அந்த சட்டத்தோட மொழிநடை. ஒரே வரியை 4 தடவை படிச்சாலும் புரியாத அந்த சிக்கலான சட்ட மொழியை மாத்தி ஒரு சாதாரண மனுஷன் படிச்சாலும் ஓரளவுக்கு புரியுற மாதிரி எளிமையாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏகப்பட்ட ஃபார்ம்ஸ், நோட்டீஸ் இருந்தது எல்லாம் குறைச்சு சீராக்கியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, இன்னும் சில சூப்பரான மாற்றங்களும் இருக்கு. டிடிஎஸ் பிடிக்கிறதுக்கு எந்தெந்த செக்ஷன்னு தேடி அலைய வேணாம், எல்லாத்தையும் ஒரே டேபிள்ல கொண்டு வந்துட்டாங்க. பல வருஷமா இருந்த தேவையில்லாத குழப்பமான விதிகளை தூக்கிட்டாங்க. இதோட பெரிய நோக்கம் வரி சம்பந்தமான கோர்ட் கேஸுகளை குறைக்கிறது தான். ஆனா சம்பளம் வாங்குறவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க. கம்பெனி கொடுக்குற கார், டிரைவர் மாதிரியான சில சலுகைகளுக்கு இனிமே வரி கணக்கீடு கொஞ்சம் மாறலாம். ஸோ அதை ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரி, இவ்வளோ மாற்றங்கள், ஜிஎஸ்டில இன்வாய்ஸ், இன்கம் டாக்ஸ்ல புது சட்டம்னு எதுக்கு இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் பிளான் என்ன?
இந்த மாற்றங்கள் நமக்கெல்லாம் ஏன் இவ்ளோ முக்கியம்? வாங்க அதை பாப்போம். கவர்மெண்டோட நோக்கம் இந்த 3 விஷயம்தான். 1. சட்டத்தை சிம்பிளாக்கணும், டாக்ஸ்னா பயப்படுற நிலைமைய மாத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும். 2. வரி கட்டுறவங்களோட வேலைய குறைக்கணும், பேப்பர் ஒர்க், அலைச்சல் இதையெல்லாம் குறைக்கணும். 3. எல்லாத்தையும் டிஜிட்டல் ஆக்கணும். இதன் மூலமா வேகமாவும் வெளிப்படைத்தன்மையோடும் செயல்பட முடியும். இந்த மாற்றங்கள்லாம் இன்னைக்கு இருக்கிற பிரச்சனையை சரி பண்றதுக்கு மட்டும் இல்ல, இது நம்ம நாட்டோட நிதி எதிர்காலத்துக்கான ஒரு அஸ்திவாரம். வடிவேலு சொல்ற மாதிரி இது ஏதோ எடுத்தோம் கழுத்தோம் பண்ணல, நல்ல பிளான் பண்ணி செய்யற ஒரு பெரிய விஷயம். சோ இந்த முழு விளக்கத்துல இருந்தும் நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான மெசேஜ் இதுதான். இந்த புதிய விதிகள் எல்லாமே வெறும் ரூல்ஸ் இல்ல. இன்வாய்ஸா இருக்கட்டும், எளிமையான வருமான வரி சட்டமா இருக்கட்டும், இதெல்லாமே ஒரு டிஜிட்டல் இந்தியாவுக்கான அடித்தள கற்கள். இது எதிர்காலத்துல பிசினஸ் பண்றதையும் வரி செலுத்துறதையும் இன்னும் சுலபமாக்க போகுது. கடைசியா ஒரு கேள்வியோட இந்த விளக்கத்தை முடிச்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க. சட்டங்கள் எளிமையாகுது, இன்வாய்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக் ஆகுது. அப்போ இதோட அடுத்த கட்டம் என்னவா இருக்கும்? எதிர்காலத்துல நாம எந்த ரிட்டர்ன்ஸும் ஃபைல் பண்ண தேவையில்லாத, மனுஷனோட தலையீடே இல்லாத ஒரு முழுமையான ஆட்டோமேட்டிக் டாக்ஸ் சிஸ்டம் வர வாய்ப்பு இருக்கா? இது பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க கருத்துக்களை பகிர்ந்துக்கோங்க. மீண்டும் சந்திப்போம்.